6, 7 அவார்டுலாம் பெரிய பெரிய அவார்டுகளும் அந்த ஒரு படம் ஒண்ணு வாங்கியிருக்கு. சரி இந்த ஒரு படத்த அப்படிதான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அமேசான் பிரைம்ல, நெட்ஃபிளிக்ஸ், ஜியோ ஹாட்ஸ்டார்ல கிட்டத்தட்ட எல்லா ஓடிடிலயும் இந்த ஒரு படம் ஒண்ணு இருக்கு. அண்டர் ரேட்டட் ஒரு லவ் ஸ்டோரினா இந்த ஒரு படத்த சொல்லலாம். ஏன்னா, இந்த ஒரு மனுஷன் உண்மையிலேயே இருந்திருக்காப்ல அப்படின்னு நினைக்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன ஒரு படம்னா ஃபாரஸ்ட் கம் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. தக்காளி தாறுமாறான ஒரு படமா இருந்துச்சு கைஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. முக்கியமா தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல இருக்கு. இந்த படம் 1994ல வந்திருக்கு. அப்பயே எப்படிலாம் ஒரு பொருள் செலவு போட்டு ஒரு படத்த பண்ணி அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்து உடம்பு பலவீனமா இருக்கு. அவர்னால எதுனாலும் நடக்க முடியாது, வைக்க முடியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் போக, அவரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "உன்னால எல்லாம் பண்ண முடியும் வைக்க. நீ எல்லாத்தையும் சாதிப்ப. இந்த உலகத்திலே நீ ஒரு பெரிய ஆளாகி காமிப்ப" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. மனச நல்லா தளர விடாம நம்ம பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்டத சாதிக்கிறாப்புல. ஒரு இடத்துல உருப்படியா வேலை பார்க்க மாட்டாப்புல. ஏகப்பட்ட வேலை பார்க்குறாப்புல. ஏகப்பட்ட வேலை பார்த்து, இதெல்லாம் பார்த்து எப்படி போகணும்னு உச்சத்துலாம் இருக்காப்புல. அவருக்கு முக்கியமா அவருக்கு தோன்றது காதல் யாருன்னா ஜென்னி அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு. அந்த அந்த படத்துல அவ ஹீரோயினி. நம்ம ஹீரோ ஜென்னிய மறைமுகமா லவ் பண்ணுவாப்புல. உன்னை காதலிக்கிறேன் வைக்கிறேன் ஒரு பக்கம் சொல்லும்போதே நம்ம ஜென்னிக்கு இதெல்லாம் பிடிக்காது. என் லைஃப்ப நான் தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் போறா. கடைசியில பார்த்தா ஃபாரஸ்ட்டும் ஜென்னியும் கடைசியில ஒண்ணு சேர்ந்தாலும் இல்லையா? இதுதான் இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு. இதுல நடிச்ச ஆக்டர், "ஐயோ! யார்யா நீ?" அப்படிதான் நமக்கே தோணும். ஏன்னா நம்ம இதுல டாம் ஹாங்க்ஸ் அவர் தான் இந்த ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாப்புல. வேற லெவல்ல ஆக்டிங் பண்ணியிருப்பாப்புல. அத பார்க்கும்போது நமக்கே என்னடா இந்த ஒரு படத்த நம்ம இவ்வளவு வருஷம் நம்ம பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஒரு பக்கம் பார்த்தா காமெடியாவும் இருக்கு. ஒரு பக்கம் செம்ம எமோஷனலா இருக்கு. என் லைஃப்ப நான் இப்படித்தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு செய்கைலாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பார்க்க கண் கலங்குற அளவுக்கு ஆளாக்கி விட்டுருவாப்புல. என்னதான் இருந்தாலும் அவர் காதலி பக்கத்துல இருக்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. கடைசியில காதலி இல்லாதம்போது அவர் எப்படி சார் அவருக்கு வந்ததெல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பாப்புல மனுஷன். அமெரிக்காவே கிட்டத்தட்ட 5, 6 வாட்டி சுத்திக்கிட்டு இருப்பாப்புல. அத பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருக்கு. அவர் மனசு எப்படின்னா ஓட நினைச்சா ஓடங்க. ஃப்ரீடமா இருக்குன்னு அவர் நினைக்கிறத சாதிக்கணும். இதே அந்த படத்தோட மைய கருத்தா இருக்கு. இந்த படத்த ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த படத்தோட கதை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, நம்ம அமீர் கான் நடிச்ச லால் சிங் சத்தா அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. அந்த படத்தையே நம்ம ரீமேக் பண்ணி நம்ம அமீர் கான் நடிச்சிருக்காப்புல. நம்ம அமீர் கான் இந்த படத்த பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்த நடிச்சிருக்காப்புல அப்படின்னு நமக்கே தோணும். மோட்டிவேஷனான ஒரு படம் கண்டிப்பா. அந்த அளவுக்கு இந்த படத்த எப்படா எடுத்து இவ்வளவு பொருள் செலவு போட்டு எடுத்து பண்ணியே வச்சியன்னு நமக்கே தோணும். ஏன்னா இது ஒரு சீன் ஒண்ணு வரும். என்னன்னா நம்ம ராணுவத்துல போய் நம்ம ஹீரோ ஒர்க் பண்றாப்புல. சம்பவம்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரியலா இருக்குங்க. இந்த துப்பாக்கில வர இந்த கன் ஷாட்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு ரியலாவே இருக்குங்க. அத பார்க்கும்போது எப்படா இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு தான் நமக்கே தோணும். இதுல மியூசிக்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. மெயினா ஸ்கிரீன் பிளே அப்பவே எப்படா அப்படிலாம் எடுத்தீங்கன்னு தான் தோணுச்சு. வேற லெவல்ல எடுத்து வச்சிருக்காங்க. படத்த கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்கலாங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க.